மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தியினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகலாம். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையின் செய்தியினுடைய தலைப்பு பாதாளத்தின் வாசல்கள் பாகம் 2. எப்பயும் ஒரே தலைப்பில் முடிச்சிருவோம், ஆனால் அவருடைய பின்பகுதிகளை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த 2ஆம் பகுதிக்குள் நாம் கடந்து போகிறோம். பாதாளம் என்பது பூமியின் தாழ்விடங்களில் உள்ள ஒரு ஆவிக்குரிய சிறை. அந்த பாதாளத்திற்கு 5 வாசல்கள் இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்பாக இருந்தது. இயேசு சிலுவையில் மரித்த பின்பு 4 வாசல்கள் இருக்கிறது. அதில் போன வாரம் பரதேசு என்கிற ஒரு வாசலை நாம் பார்த்தோம். அந்த வாசல் சிலுவைக்கு முன்பு பூமியின் தாழ்விடங்களில் இருந்தது. இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த பிறகு 3ஆம் வானத்தில் இருக்கிறது என்று வேத வார்த்தையின் அடிப்படையில் பார்த்தோம். 2வது வாசல், பாதாளத்தின் வாசல், நரகம், ஹெல். இன்றைக்கும் அந்த வாசல் பூமியின் தாழ்விடங்களிலே இருக்கிறது. அங்கே நரகத்தில் உபகாமம் 32:22 படி தேவனுடைய கோபத்தின் அக்கினி அங்கு பற்றி கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம். நரகத்தில் இயேசுவை விசுவாசியாமல் சென்ற மனிதன் நரகத்திலிருந்து பூமியின் மேல் இருக்கிற தன்னுடைய சகோதரர்களையும் குடும்பத்தையும் நண்பர்களையும் அந்த நரக வேதனையிலிருந்து பார்க்க முடியும். அதுபோல நரகத்தில் இயேசுவை விசுவாசியாமல் விழுந்து போன அந்த மனிதன் நரகத்திலிருந்து பரலோகத்தையும் பார்க்க முடியும். இப்பொழுதும் பரலோகம் ஜீவித்து கொண்டிருக்கிறது போல, எப்படி பூமியில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கோம் அதுபோல நரகமும் ஜீவித்து கொண்டிருக்கிறது. 3ம் ஒரு லைவாக இருக்குது, அப்படி இருக்குது. பரலோகத்திலேருந்து பூமியின் மேலே இருக்க மனுஷரை பார்க்க முடியும், பூமியின் கீழே இருக்கிற நரகத்தில் இருக்க மக்களையும் பார்க்க முடியும். அப்போ இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மரித்த உடனே அவர்கள் நரகம் என்கிற அந்த இடத்திற்கு போகிறார்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் மரித்த உடனே தேவதூதர்களால் பரதேசுக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். 2வது வாசலை பார்த்தோம். வேதத்தில் எல்லா இடத்திலும், தமிழ் வேதாகமத்தில் பாதாளம் 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 அப்படின்னே போட்டுட்டாங்க. அதனால் நம்ம பகுத்து படிக்க முடியலை. 3வது இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு பகுதி பிசாசுகளின் குடியிருப்பாகிய ஒரு குழி. அந்த மனிதர்கள் உண்டாக்கப்படும் முன்பாக இந்த குழி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழி கடலின் ஆழத்தில் இருக்கிறது. வேதவசனம் இருக்குது. கடலின் ஆழத்தில் இந்த குழி இருக்குது. இந்த கடலுக்கு கீழே அந்த குழியில் தான் பிசாசு இருக்கிறான். அங்கேயும் கர்த்தருடைய கோபத்தின் அக்கினி இருக்கானா? இருக்குது, அங்கே இருக்குது. பிசாசுகள் அந்த அந்த படுகுழியிலும் இருக்கிறது, பூமியின் மேலும் இருக்கிறது, வான மண்டலத்திலும் இருக்கிறது. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனியுங்கள். இது உங்களுக்கு
ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்படியாக இருக்கிறது. இந்த பாதாளத்தை பற்றி இயேசு அநேக முறை பேசியிருக்கிறார். லேகியோன் என்கிற பிசாசை விரட்டும் பொழுது அவனுக்குள் இருந்த பிசாசு சொல்லுது, எங்களை அந்த படுகொலிக்கு அனுப்பாதபடி எங்களை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. அந்த படுகொலிக்குள்ளே போகிறதற்கு பிசாசுகளுக்கு விருப்பம் கிடையாது. அந்த பூமியில் சுற்றணும், வானமண்டலத்தில் இருக்கணும் அப்படி என்பதா. அது பிசாசுகளுடைய குடியிருப்பு. அந்த படுகொலிக்கு பேர். அந்த படுகொலியை பார்த்துருக்கீங்களா? சரி, வேதத்தின் மூலமாக இன்றைக்கு அந்த படுகொலியை பார்க்கலாம். அதனால் நரகம் வேற, படுகொலி வேற. நரகத்தில் இருக்கிற மக்கள் மேல் பிசாசுக்கு அதிகாரம் இருக்குது. நரகத்தில் மனித ஆவிகள், கிறிஸ்துவுக்கு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆவிகளும் ஆத்துமாவும் அங்கே இருக்குது. படுகொலியில் பிசாசின் ஆவிகள் மாத்திரம் இருக்கிறது. அப்போ இவங்க போனது படுகொலிக்கு போனாங்களா அல்லது நரகத்துக்கு போனாங்களா? அவங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா வேதத்தின்படி அதை அவர்களுக்கு பகத்து போதிக்க முடியவில்லை. நான் படுகொலிக்கும் போனதில்லை, நரகத்துக்கும் போனதில்லை. ஆனால் வேத வசனத்தின் மூலம் அதை பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். அப்போது இந்த படுகொலியை பற்றி போன மட்டும் நரகத்தை பற்றி நம்ம பார்த்தோம். ஏன் ஒரு மனுஷன் நரகத்துக்கு போகிறான்? இப்போயும் அதை எரிந்து கொண்டு தான் இருக்கானா? ஆமாம். இந்த படுகொலியும் நரகமும் தேவன் மனிதனுக்காக ஏற்படுத்தப்படவில்லை, விழுந்த தூதர்களுக்காகவும் அவனுடைய கூட்டத்தாருக்காகவும் தேவன் ஏற்படுத்தினார். மனிதர்கள் தங்களுடைய சுய சித்தத்தினால் அங்கே போய் விழுகிறார். இப்போ இந்த படுகொலியிலிருந்து, படுகொலியில் இருக்கிற பிசாசு எப்படி இருக்குன்னு நான் காமிக்க போகிறேன். எத்தனை பேர் பிசாசை பார்த்துருக்கீங்க? 1-2 பேர் கை குத்துறீங்க. சரி, சாட்சி கடைசியில் சொல்லுவோம். எத்தனை பேர் பிசாசை பார்த்துருக்கீங்க? பார்த்தே இல்லையா? சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இன்னைக்கு நான் உங்களுக்கு பிசாசை காமிக்க போகிறேன். சரிங்களா? பிசாசு எப்படி இருப்பான்னு நான் காமிக்க போகிறேன் வசனத்தின் மூலமாக. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? பிசாசை பார்ப்போம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு பிசாசு எப்படி இருப்பான். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு போவோம். நான் கர்த்தருடைய ஏசாண்டுடைய கிருபையினால் என் கண்கள் திறந்த நிலைமையில் பிசாசை பார்த்துருக்கேன், கண்கள் மூடி நிலைமையில் பிசாசை பார்த்துருக்கேன், வேத வசனத்தின்படியும் பார்த்துருக்கேன். அல்லேலூயா, ஆமென். அப்படி பாருங்கள். அப்போ நீங்கள் பார்க்கல, வேத வசனத்து மூலம் பிசாசு எப்படி இருப்பான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பைபிளை திறந்துக்கோங்க. சரிங்களா? திறந்துச்சு 9ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். நான் சத்தியத்தை சொல்கிறேன். முதல் வசனம். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின், அதாவது இந்த படுகுழியின், பிசாசுகள் படுகுழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெரும் சூளையின் புகையைப் போல அந்த சூளையிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த சூளையின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டிருக்கும். இந்த சூளையின் புகைன்னு சொல்லிட்டு பாருங்க, இந்த டார்க்னஸ். பிசாசு எப்படி மூவ் ஆகுன்னு காட் கர்த்தராக இயேசு ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் தேவ பிரசன்னராக இருப்பார். நல்லா புரிஞ்சுங்களா? இந்த இடத்துக்குள்ளே வர்றாருன்னா இங்கேருந்து கடைசி வரைக்கும் தேவ பிரசன்னம் இருக்கும். ஆனால் பிசாசு வந்துச்சுன்னா இந்த இடம் முழுவதும் அவனுடைய அந்த சூளை, அவனுடைய கருமை சூழ்ந்திருக்காது. ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் இருப்பான் அவன். இந்த பொருள் எந்த அளவுக்கு ஒரு இடத்தை ஆக்குபைட் பண்ணியிருக்கோ அந்த அளவுக்கு தான் பிசாசு ஆக்குபைட் பண்ணுவான். இந்த பொருளை நகட்டுவது போல் அவனை நகழுவான். அவ்வளோதான். நல்லா கவனிங்க. அவனுடைய ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருப்பான் அவன். ஃபுல்லாக இருக்கும். ஆனால் தேவன் வரும்பொழுது இந்த இடம் முழுவதும் அவருடைய மகிமையால் நிரப்புவார். அந்த சூளை என்பது சொல்லும் பொழுது பாருங்க, அதான் சொல்ல பாருங்க, அந்த புகை அவ்வளோ தான் இருந்துச்சு. ஒரு சின்ன அவனுடைய தன்மை அத்தனை உள்ளதாக இருக்கும். அவனுடைய அந்த காரில் அவ்வளோதான் இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறவனும் அவன் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. சரி, அப்புறம் சொல்ல பாருங்க 3ஆம் வருஷம். அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியுள்ள தேள்களின் வல்லமை கோப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும்
பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திரதால் மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவைகளை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதங்களும் அவர்களை வேதனைப்படுத்தும்படி உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போதும் உண்டாகும் வேதனை போல் இருக்கும். அந்த நாட்கள் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகிவிடும். அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் பிசாசுடைய உருவத்தை சொல்லுது. அந்த படுகொலியிலேருந்து அந்த வெட்டுக்கிளின்றாங்க பாருங்க. பிசாசுடைய உருவத்தை தான் அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றார். அந்த உருவம் பாருங்க, அந்த பிசாசுடைய உருவம். இது 7ஆம் வசனம் பிசாசுடைய உருவத்தை காண்பிக்கிறது. வசனத்தை கவனிங்க. அந்த வெட்டுக்கிளியினுடைய உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பா இருந்தது. வெட்டுக்கிளி தான், ஆனால் குதிரையை போல இருந்தது. அவ்வளோ ஹைட்டாக இருந்துச்சான். ஒவ்வொரு வெட்டுக்கிளியும் குதிரை உயரம் இருந்ததுதான். ஆனால் வெட்டுக்கிளியாக இருந்தது. ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த ஒப்பா இருந்தது. அவர்களுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடமும் போன்றவைகளும் இருந்தன. அவைகள் முகங்கள் மனுஷனுடைய முகங்களைப் போல் இருந்தன. அவளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தலை போல் இருந்தது. அவைகள் பற்கள் சிங்கத்தின் பற்களைப் போல் இருந்தது. இருப்பு கவசங்கள் போல் அவைகள் தங்கள் மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவளுடைய சிறகுகளின் இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேக குதிரைகள் பூண்ட ரதங்களின் இறைச்சை போல் இருந்தது. அவைகளின் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களும் அந்த வாள்களிலும் கொடுக்குகளும் உடையவர்களாக இருந்தன. பாருங்க, தான் சொல்கிறார். சரி, பைபிளை பார்க்காதீங்க, இப்போ என்ன கவனிங்க. நான் பிசாசை பற்றி சொல்கிறேன். இதை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு நான் சொல்ல உங்கள் மனதில் தியானம் பண்ணுங்க. சரியா? குதிரை அளவுக்கு ஒரு வெட்டுக்கிளி இருந்துச்சு. அந்த வெட்டுக்கிளியினுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளியின் முகம் இல்லை, மனுஷ முகம் இருந்துச்சு. அதை தலைமுடி ஸ்திரீகளின் கூந்தலை போல ஒரு தலைமுடி இருந்தது. அதனுடைய தலை மேலே ஒரு பொன்னாலான கிரீடம் இருந்தது. அந்த மனித முகமுடைய அதனுடைய பற்களை பார்த்தீங்கன்னா சிங்கத்தை போல பற்கள் இருந்தது. அதுக்கு பறவைகள் போல இறகுகள் இருந்தது. அதுக்கு தேள்களைப் போல வால் இருந்தது. தேள்களைப் போல கொடுக்குகளும் இருந்தது. இதை நீங்கள் என்ன உருவம்னு சொல்லுவீங்க? எல்லாமே கலந்த ஒரு உருவம். நீங்கள் அதை என்ன செய்யாது. அப்படி தான் பிசாசுகள் இருக்குது. இந்த பிசாசை தான் சொல்கிறேன். அது ஒரு மனுஷனை கொட்டுனா சாகணுன்ற அளவுக்கு வேதனை இருக்குமா? அந்த அளவுக்கு வேதனை உள்ள பார்க்க இவைகள் இருந்தது. அப்போ இதை சொல்கிற போது என்ன புரியுது? பிசாசுக்கு உருப்படியான ஒரு உருவம் கிடையாது. என்ன கிடையாது? கிடையாது. சொல்ல, பிசாசுக்கு உருப்படியான ஒரு உருவம் கிடையாது. தேவன் சொன்னார் தேள்களும் சர்ப்பங்களும். அப்புறம் சொன்ன பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் அப்படின்னு. அப்படி தான் இருக்குது. அவைகள் பாம்பாக இருக்குது, தேளாக இருக்குது, மனுஷ முகம் இருக்குது, சிங்க மாணிக்கு பல்லு இருக்குது, ஸ்திரீகளுடைய கூந்தலை போல கூந்தல் இருக்குது, வெட்டுக்கிளியாக இருக்குது, தேள்களுடைய வாள்கள் இருக்குது, பறவைகளை போட சிறகுகள் இருக்குது. இப்படி தான் இருக்கான் பாரு. ஒரு உருப்படியான உருவமே அவனுக்கு கிடையாது. அவன் அப்படி தான் பிசாசின் சாயல். என்ன நீங்கள் சொல்லணும்? அவனுக்கு உருப்படியான உருவமே ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா, ஆமென். அவன் அப்படி தான் இருந்தான் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய யோவான் பாதாள குழியில் இருந்த பிசாசை பார்த்து சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இயேசுவை பார்ப்போமா? எழுந்து நிற்போம். பிசாசுக்கு எழுந்து நிற்க அவசியம் இல்லை. அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம். இயேசுவை பார்ப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம். அவர் இயேசுவை பார்க்கிறார் பாருங்க. ராஜாதி ராஜரும் கத்தாதி கர்த்தருமாகிய இயேசுவை நாம் இப்பொழுது வேதத்தில் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 1:13 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 1:13 வாசிக்கலாம். சத்தம் வாசிங்க. அந்த சத்தமா
போதும். நீங்கள் ஏன் இவ்வளோ வாசிக்க தெரியுமா? இந்த வசனத்துலையே நீங்கள் இயேசுவை பார்க்கல. அதான் நான் வாசிக்கிறேன் பாருங்க. சரியா? நான் வசனத்துலையே இயேசுவை பார்க்குறேன், அதனால் நான் வாசிக்கிறேன். 13ஆம் வசனத்திலேருந்து நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி கேளுங்க. 13ஆம் அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கண்டேன். அவர் அணிந்திருந்த உடை அவருடைய பாதம் வரை நீளமாயிருந்தது. அவர் ஒரு தங்க பட்டையை அணிந்திருந்தார். அவருடைய தலைமுடியும் உறை பனியை போல் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் கொழுந்து விட்டு எரியும் நெருப்பை போல் இருந்தன. 14ஆம் வசனம். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் தக தகவென்று ஒளிர்கின்ற வெண்கலத்தை போல் இருந்தது. அவருடைய குரல் பாய்ந்தோடும் வெள்ளத்தின் இரைச்சலை போல் இருந்தது. அவருடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை பிடித்துக் கொண்டிருந்தார். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கூர்மையான பட்டயம் வெளிப்பட்டது. அவருடைய முகம் முழுமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தார். அல்லேலூயா, ஆமென். இப்படி வேதத்தை வாசிக்கணும். ஆமென், அல்லேலூயா. அமருங்க. இப்போ பிசாசை நான் உங்களுக்கு காமிச்சேன், இப்போ இயேசுவை காண்பித்தேன். இந்த தேவகுமாரனாகிய இயேசுவுக்கு முன்பாக இந்த பிசாசு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் நீங்கள் பிசாசு போனால் போக மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், இந்த தேவகுமாரனுக்கு முன்பாக இந்த பிசாசு ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அல்ல, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர்ற பிசாசை விரட்டுறதுக்குனாது இந்த சத்தியம் தெரிஞ்சிருக்கணும். சரி, அப்போது தேவகுமாரனையும் பார்த்தாரு, பிசாசையும் பார்த்தான். இப்போ பிசாசு இப்படிப்பட்டவனாகத்தான் இந்த படுகுழியிலே இருக்கிறான். சரிங்களா? அப்போது இந்த பிசாசுடைய உருவம் எப்படிப்பட்டது? அவன் சொன்னார், பிசாசுடைய உருவம் அவன் ஒரு ஷேஃபாகவே இருக்க மாட்டான். சிலருக்குள்ளே சர்ப்பம் இருக்கும், சிலருக்குள்ளே பிசாசு இருக்கும், முதல்ல இருக்கும். அது சொல்லுவோம் முதல்ல இருக்குன்னு. நான் சர்ப்பங்களை இந்த சர்ப்பங்கள், அந்த பிசாசு பிடிச்ச சர்ப்பங்களை இயேசு ஆண்டவர் நாமத்தில் விரட்டி இருக்கிறோம். அவன் அப்படி தான் இருப்பான். ஆகையினால இந்த படுகொலிகளுக்குள் அப்படி தான் இருக்கும். அது அவனுடைய உருவத்தை நான் சொல்கிறேன். இரண்டாவது, இந்த படுகொலியினுடைய பக்கத்தில் போனீங்கன்னா, இந்த படுகொலி பக்கத்தில் போனீங்கன்னா, சரிங்களா, ஒரு கெட்ட நாத்த நாரும். என்ன நாத்த நாரும்? நீங்கள் போயிட்டு வந்துருக்கீங்களா பாஸ்டர்? நான் போயிட்டு வரல, வசனத்துலன்னு சொல்கிறேன். தாங்கி கொள்ள முடியாத துர்நாற்றம் வீசும் இந்த படுகொலியில். நீங்கள் இங்கே முகர்ற குப்பை மேட்டில் முகர்றது, குப்பை கிடங்களை முகர்றது, செத்தவங்களை எரிக்கிற இடத்துல முகர்ற வாடைனா ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒரு கெட்ட நாத்தம் இருக்கும். அதை பற்றி நான் சொல்கிறேன். அந்த படுகொலியில் இருக்கிற வாடையை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்குள்ளே போகும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். இந்த படுகொலியினுடைய அந்த பிசாசு குடியிருக்கிற இடத்துல இருக்கிற வாசனைன்ற கெட்ட நாத்தம், துர்நாற்றம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? 2 கொரிந்தியர் புத்தகம் 2 கொரிந்தியர் 2:16 2:15 வாசிப்போமா? பவுல் சொல்ற, ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே கெட்டு போகிறவர்களுக்குள்ளும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோமே. நல்லா கவனிங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு நற்கந்தமாக இருக்கிறீர்கள். அப்போ 2:16, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும். அந்த மரண வாசனை இருக்குது பாருங்க. நான் சொல்றது சரீரங்களை எரிக்கும் போது வர்ற வாசனை கிடையாது. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மரண வாசனை என்பது நீங்கள் சகிக்கவே முடியாது. அதை நீங்கள் டாலரேட் பண்ணவே முடியாது. சில அசுத்த ஆவிகளை துரத்தும் போது இந்த வாடை வெளியே வரும். இந்த ஆடை என்ன செய்யும்? வரும். சில அசுத்த ஆவிகளை துரத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய மூக்குகள் திறக்கப்பட்டால் இந்த வாடையை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாணிக்க நான் அந்த பிசாசுகளை துரத்துறதுக்கு முன்னாலும் சரி, திறத்துற பின்பும் இப்படிப்பட்ட துர்நாற்றத்தில் என் மூக்குகளை நான் நுகர்ந்ததே கிடையாது. ஏனென்றால் மரண வாடை அப்படிப்பட்ட ஒரு துர்நாற்றமான வாடை.
நல்லா கவனிங்க. அப்போ இந்த படுகொலியில் அப்படிப்பட்ட துர்நாற்றம் இருக்கிறது. பிசாசு வந்து அப்படி துர்நாற்றம் பிடிச்சவன். சரிங்களா? மனுஷனுக்கு என்ன வாடை இருக்குது? வேர்வை வாடை இருக்குது, வேர்வை வாடை இருக்குது, வாசனை வயசு. ஆனால் இயேசு எப்படி விட்டனா, அவர் சாரோனின் ரோஜா. அல்லேலூயா. அவர் வந்தார்னு வச்சுக்கோங்க. ஏன் மனுஷன் சென்ட்டுனா விரும்புகிறான்னா, நேச்சுரலாக தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது அப்படி நறுமணம் உடையவனாக தான் இருந்தான், இழந்துட்டான். அதனால் அந்த வேர்வை வாடையை போக்குறதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் என்ன செய்யலாம், மனங்களை உண்டாக்குகிறான். ஆனால் பிசாசு வந்தானா அது மாணிக்க ஒரு கெட்ட நாத்தத்தை நீங்கள் விரும்பவே மாட்டீங்க. நான் சொல்கிறேன் சத்தியத்தின்படி அது மரண துர்நாற்றம் வீசுகிற ஒரு படுகொலி. அது பிசாசு இருக்கிற இடம். நல்லா கவனிங்க. ஆனால் கர்த்தர் உங்களை ரட்சித்து இரத்தத்தினால் கழுவி உங்களை கிறிஸ்துவுக்குள் நற்கந்தங்களாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. நற்கந்தமாக உங்களை வச்சிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கை நற்கந்தங்களாக இருக்கிறது. அப்போது இந்த மரண பிசாசு, அதாவது இந்த அந்த படுகொலியில் அந்த மரண வாசனை அப்படிப்பட்டதாக இருக்குது. ஆவி உலகத்தில் இப்படி தான் இருக்குது. அதை ஒரே ஒரு முறை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த துர்நாற்றமுள்ள மரண வாசனையை நான் நுகர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நுகர்ந்துருக்கிறீங்க? ஆமாம், நிறைய பேர் கைத்து. ஒரு தடவை வந்திருக்கீங்களா? ஆமாம், என் கூட நீங்கள் இருக்கிறனால அந்த சிலாக்கியம் இருக்கும். ஆமாம், அதனால் ஒரு தடவை நுகர்ந்துருக்குறாங்க அந்த துர்நாட்டது. உங்கள் வாழ்க்கை இங்கு துர்நாற்றம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் நற்கந்தங்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ அந்த வாடை அடிக்குது. ரைட், இதெல்லாம் தெரியுது பாருங்கள். அப்போது அந்த துர்நாற்றம் வீசுது. இது பிசாசை பற்றின ஒரு சில காரியங்கள். இப்போது இந்த பிசாசு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் சொன்ன பிசாசு எப்படி இருந்தால் அவனுடைய துர்நாற்றம் என்னன்னு காமிச்சேன். இப்போது பிசாசு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான் அப்படின்னு காமிக்க பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமிலியரான வசனம். அந்த வசனம் ஒரு தடவை இந்த வசனத்தை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்க மாட்டீர்கள், நீங்கள் எல்லாம் பயன்படுத்துங்க. அவன் பிசாசு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கான்றதை நான் காமிக்கிறேன். மத்தேயு 18 மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 18 ஏன் இந்த பிசாசை பற்றி பேசுகிறோன்னா, அவன் நம்ம காலு கீழே, அதனால தான் பிசாசை பற்றி பேசுகிறோம். ஓகே, ரெடீம் நாலேஜ் 18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நற்கந்தமாக இருக்கீங்கன்ற வசனம் தெரியுதோ தெரியலையோ, இந்த வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும். இதை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறீர்கள். பிசாசை கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறீங்க. பிசாசை கட்டுறதுக்கு பயன்படுத்துறீங்களா, பயன்படுத்துறீங்களாங்க? என்ன அமைதியாக இருக்கீங்க? பயன்படுத்துறீங்களா? பயமாக சொல்கிறீங்க. பயன்படுத்துறீங்களா இல்லையா? ரைட், நிறையா பயன்படுத்துகிறீங்க. இயேசுவின் நாமத்தில் கட்டுறோம். ஆனால் சிலுவைக்கு பின்பாக, இயேசு சிலுவையில் மரித்த பின்பாக, உயிர் தெழுந்த பின்பு, இது சிலுவைக்கு முன்பாக இயேசு சொல்கிறார், பிசாசனை பரலோகத்தை கட்டணுன்றார். நான் அதை கட்டக்கூடாது நான் சொல்ல வரல. ஆனால் இயேசு சிலுவையில் மரித்து உயிரோடு இருந்த பின்பு இயேசுவின் நாமம், கர்த்தராகிய இயேசுவின் நாமமும் அதிகாரமும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்குது. நீங்கள் கையில் அந்த வசனத்தை வைத்திருக்கீங்க, உங்கள் நாவலை வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, அந்த நாமத்தை சொல்லும் பொழுது என்ன நடக்கும் பாருங்கள். எத்தனை பேர் பிசாசு போகிற சத்தத்தை கேட்டிருக்கீங்க? சத்தம் கேட்டிருக்கீங்களா, கேட்கலையா? நடக்கிற சத்தம் கேட்டிருக்கீங்களா? கேட்டதே இல்லையா? சல்லு நடப்பான், கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டதே இல்லையா? கேட்டிருக்கீங்களா? எப்படி போவான் அவன்? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க பிசாசு நடக்கிற சத்தத்தை? பரவாயில்ல, நீங்களாம் பாக்கியவன். ஏசு நடக்கிற சத்தத்தை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ரெண்டுமே கிடையாது. அல்லேலூயா. பிசாசு போகும்போது பகலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும், ஆண்டர்கிட்ட ஒரு தடவை கேளுங்க. ஆண்டர் பிசாசு போகிற சத்தத்தை கேட்கணும்னு. எப்படி கேட்க தெரியுமா? சல்லுன்னு போவான். அப்படி தான் போவான் அவன். பகலில் போனாலும் அப்படி தான் இருப்பான், இரவில் போனாலும் என்ன செய்வான்? அப்படி தான் போவான். சல்லுன்னு போவான். நான் இந்த அனுபவத்தில் ஆவிக்குள்ளே கடந்து போய் நிறைய தடவை கண்டிருக்கேன். நான் தங்கியிருந்த அறைக்குள்ளே இயேசு கிறிஸ்து அவருடைய வலக்கரத்தை கொண்டு என்னை தட்டி உசுப்பி ஜெபம் பண்ண சொன்னார். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நூற்றுக்கணக்கான பிசாசுகள் அப்படியே கதவு வழியாக வருது. கதவு பூட்டி இருக்குது. கதவுனா அதுக்கு ஒரு விஷயமே இல்லை.
கதவை கடந்து உள்ளே வருது. எல்லாம் வரும்போது சல்லு சல்லு சல்லுன்னு சத்தம் கேட்குது. வெளியே போகும்போது சல்லு சல்லுன்னு சத்தம் கேட்குது. என்னடா அது சல்லு சல்லுன்னு சத்தமாக இருக்குது, ஏன் சத்தம் கேட்குது அந்த சத்தம் நம்மளுக்கு புரியலை. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து சிலுவைக்கு பின்பாக நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எந்த நாமத்தை ஜெபம் பண்ணுறீங்க? இயேசுவின் நாமத்தில். பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறீங்க. ஜெபம் பண்ணும் பொழுது தூதர்கள், பரலோகத்தில் இருக்க தூதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை இருக்குது. காற்றை பிடிக்கிற தூதர்கள், ஜெபத்தை தூப கலசங்களில் கொண்டு போகிற தூதர்கள், ஜெபத்தை பதிலை கொண்டு வருகிற தூதர்கள், யுத்த தூதர்கள், இப்படி பாதுகாக்கிற தூதர்கள், இப்படி பல வகையான தூதர்கள் இருக்காங்க. ஒரு தூதன், ஒரு தூதருடைய கூட்டம் இருக்குது. அவர்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிசாசை கட்டுறது. என்ன சொல்கிறது? நீங்கள் கட்டுன்னு சொல்லணும்னா, நீங்கள் இயேசுவின் நாமம் சொன்னும் போதே அவன் கட்டுவான். அதான் அந்த தூதருடைய வேலை. வெளிப்படுத்தின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு வருவோம். நீங்கள் 1000 தடவை உட்காந்து நீங்கள் அப்படி சொல்ல வேண்டியதில்லை. இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது இது நடக்கிறது. 20ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு போவோம். ஒரு தூதன் பாதாளத்தின் துறவுகளையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்க ஒரு சங்கிலியை கொண்டுறானாம். இந்த சங்கிலிக்கு பேர் நீங்கள் வாசிங்கன்னா, அந்த சங்கிலிக்கு பேர் அந்தகார சங்கிலின்னு பேர். அவன் வச்சிருக்க சங்கிலிக்கு பேர் என்னது? ஆமாம், அந்த சங்கிலிக்கு பேர் என்னது? இன்னும் கொஞ்சம் மெதுவாக தான் போக முடியும். ஏன்னா டீமனை பற்றி பேசுகிறோம்ல, தேவனை பற்றி பேசுனா வேகமாக போகலாம். அந்த சங்கிலிக்கு பேர் என்னது? வியூதாவில் போட்டிருக்கிறது அந்தகார சங்கிலின்னு போட்டு அந்த செயினை கொண்டு கொஞ்சம் என்ன செய்யலாம் பாருங்கள். 2ஆம் வசனம், பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்டு பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் வருமளவும் கட்டி வைத்து, அந்த 1000 கட்டி வச்சுட்டாமா, அந்த செயினை கொண்டு நினச்சிட்டான், கட்டிட்டான். அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அதை ஜனங்களை மோசம் பார்க்காதபடி அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரைப்பட்டான். பாருங்கள், அது பாருங்கள், அந்த வசனத்தினுடைய முதல் பகுதியில் பாருங்கள், அதை 1000 வருஷம் வரைக்கும் கட்டி வைத்து, அந்த சங்கிலியை கொண்டு, அந்தகார சங்கிலியை கொண்டு பிசாசை கட்டுறான். நல்லா கவனிங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது, சரிங்களா, இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது, இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது நீங்கள் வந்து அண்டர் த அனாயிண்டிங்கில் இருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் கட்டேன்னு சொல்கிறதுக்கு முன்னாலேயே, சிலுவைக்கு பின்பு அந்த நாமத்துக்குள்ள அதிகாரத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் பிதாவின் சொன்ன பரலோகத்திலிருந்து தூதன் அந்தகார சங்கிலினாலே அவன் இறங்கி வந்து உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அசுத்த ஆவிகளை அவன் செயினால் கட்டான். அவன் கட்டினான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அவன் என்ன செஞ்சான்? கட்டி. அதனால தான் பிசாசுகள் போகும்போது ஏதோ ஒரு பரிசுத்தவான்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட பிசாசுகளை கட்டினபடினால இன்னும் அவன் கட்டப்பட்ட நிலைமையிலே அந்த செயின் கட்டவளுக்கப்பட்டான் சல்லு 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 இந்த பூமியில் உழந்து தெரியிறான். அப்படி தான் நடக்குது. இதெல்லாம் ஆவிக்குரிய உலகத்தில் நடக்குது. டெலிவரன்ஸ் மினிஸ்டரில் நான் இருக்கிறபடினால என்ன நடக்குதுன்னா, பிசாசு பிடிச்சவங்கள்ட்ட, இப்போ பிசாசு பிடிச்சவங்க அல்லது வியாதியில் இருக்கவங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது, நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம்னா தூதன் வந்துடுவான். பரலோகத்திலிருந்து இறங்கி அந்தகார சங்கிலில் வந்துட்டு, எந்த மனிதனுக்குள் வியாதி இருக்கிறதோ, எந்த மனிதனுக்குள் பிசாசு இருக்கிறதோ, இந்த வியாதியும் அந்தகார சங்கிலால் கட்டுறான், அந்த பிசாசையும் அந்தகார சங்கிலாக கட்டினான். நான் கமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னால். அப்போது அவன் கட்டினால தான், அவன் கட்டி அந்த தூதன் அந்த செயினை கையில் வச்சுக்காலாம், அந்த பிசாசு மூர்க்கமாக உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யாமல் நிற்கிது. நான் சொல்கிறேன், எப்பொழுதெல்லாம் நீங்கள் முழங்கால் படிட்டு உங்கள் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுகிறீர்களோ, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த பிசாசின் கிரியைகளும் அந்த தூதனாலே அந்தகார சங்கிலால் கட்டப்பட்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கட்டண அவசியம் இல்லை. ஏன் சிலுவைக்கு முன்பாக அர்த்தம் சொன்னான்னா, இன்னும் நான் ஜெயிக்கலை, பாதாளத்தை ஜெயிக்கலை, நீ கட்டணும். சிலுவைக்கு அப்புறம் ஒரு பரிசுத்தவானும் இயேசுவின் நாமத்தில் கட்டுனான்னு சொல்ல, அது கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். நான் வந்து ஒருத்தர் போய் கட்டப்படுவதாக அப்படின்னா ஜெபம் பண்ண முடியாது. பாருங்க, ஒரு வீட்டுக்கு போகிறேன், இங்கே 9 பேருக்குள்ளேயும் பிசாசு இருக்குது, வீட்டில் இருக்க எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு பிசாசை கட்டப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. இயேசுவின் நாமத்தில் சொன்ன எல்லா பிசாசும் கட்டப்பட்டது. நான் வெறிட்டே வர வேண்டியதான். அந்த தூதன் என்ன செய்யறான்? இயேசுவின் நாமத்தில் வெளியே போன சங்கிலி இழுக்கிறான் பாருங்க, அந்த பிசாசு சேர்த்து இழுக்கிறான். பிசாசு வெளியே போனோடனே பிசாசு பிடித்த மனிதர்கள் கீழே விழுகிறாங்க. வியாதி அப்படி தான் கட்டி இழுக்கிறான்.
நல்லா கவனிங்க. அப்போ இயேசுவின் நாமம் என்ன செய்கிறதுனா, இயேசுவேன்னு சொல்லும் பொழுது அந்த பரலோகம் உங்களுக்கு உதவி செய்யும்படி வந்து அந்த அந்தகார சங்கிலியை கொண்டு உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த ஆயுதங்கள், அந்த பிசாசின் கிரியைகள், அந்த பிசாசு செயல்படாதபடி அவைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது விடுதலை இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க காலைல ஒரு தடவை கட்டுறீங்க, மதிய ஒரு விசுவாசிக்கல. நீங்க விசுவாசிக்கல. நான் சொல்வேன், என் ஜெபத்துக்கு 100% பதில் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, என் ஜெபத்துக்கு 100% பதில் இருக்கிறது. சொல்லுங்க, என் ஜெபத்திற்கு 100% பதில் இருக்கிறது. சொன்ன பிறகு சொல்ல அப்பண்டவன கவலையே படாதீங்க. நான் சொன்னதே இயேசுவின் நாமத்தில் சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இது தெரியாதனால மறுபடியும் பிசாசு வரான். உனக்கு வசனம் தெரியல, சத்தியம் தெரியல. ஏற்கனவே நீ இயேசுவின் நாமத்தை சொல்லி முழங்கால் படி எடுக்கும் பொழுது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா பிசாசின் கிரியைகளும் அந்தகார சங்கலினால் தூதனால் காட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. ஏன் ஆண்டவரே? அவை கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்லும் பொழுது தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவன் கட்டப்பட்டிருக்கிறது. அவன் கட்டணமானிக்கே தான் போறான் பாருங்க. அப்படிதான் நடந்து தெரியுறான் பூமியில. அவன் கட்டப்பட்டவனை பார்த்து உங்களுக்கு எங்க பயம்? தேவன் உங்களை விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பரலோக ஒத்தாசை உங்களுக்கு இருக்கிறது. வியாதியை கட்டி எழுக்கிறான். உங்கள் சரீரங்களில் வியாதி இருக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தை சொன்ன பிசாசு சொல்கிறான். பிசாசு அந்த வியாதியை போட்டிருக்கும் போது வியாதியை தேவுதல் கட்டி வெளியே எழுக்கிறாங்க பாருங்க, எடுத்துடுறாங்க உங்கள் சரீரத்திலேருந்து. கர்த்தர் நல்ல பேர். ஆமென். இந்த தூதர்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஆக்கிரியை செய்கிறார்கள். அந்த நாமம், இந்த நாமத்திற்குள்ளான வல்லமை அந்த வேலை செய்கிறது பாருங்க. பிசாசு ஒரு துர்நாற்றம் பிடிச்சவன். அவனுக்கு ஒரு உருவமே கிடையாது. நம்முடைய தேவன் ராஜாத்தி ராஜா இவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்கா பாருங்க. அவருடைய தலை பனியை போல் இருக்கிறது. அவருடைய கண்கள் ஜுவாலி தெரிகிற அக்னியை போல் இருக்கிறது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்கிற வெண்கலத்தை போல் இருக்கிறது. அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசிக்கிறது. அவர் நீளமான ஒரு அங்கி அணிந்திருக்கிறார். அவர் கச்சை தங்கத்திலான பட்டையை கட்டியிருக்கிறார். 7 நட்சத்திரங்களை கையில் பிடித்திருக்கிறார். அவருடைய குரல் வெள்ளத்தின் இறைச்சலை போல அதிகமாக இருக்கிறது. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை பார்த்தீங்கன்னா அவர் மகிமை பொருந்தினா இருப்பார். அவர் உங்களை போலவே இருப்பார். ஆமென். பிசாசை பார்த்து என்னடா அவன் ஒரு உருவம் உள்ள நீ இப்படி இருக்கான். அவன் ரொம்ப தேவகுமாரனாகிய இயேசுவினால் அவன் படுகுழியில் தாழ்த்தப்பட்டு போனான். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் இந்த பாதாளத்தின் படுகொலியிலிருந்து வருகிற எதுவும் உங்களை மேற்கொள்வது இல்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருந்தால், அல்லேலூயா, இயேசுக்குள்ளே இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், நரகம் அதாவது செத்த பிறகு நரகத்துக்கு போகிறாங்களா மனித ஆவி, அது உங்களை மேற்கொள்ளாது. படுகுழியில் விருந்து வருகிற எந்த ஆவியும் உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. நல்லா கவனிங்க. ஒரு பிசாசு வர்றதுக்கு முன்பாக உங்களை பாதுகாக்க 1000-10000 தூதர்கள் இறங்கி விடுவார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு சத்தியம் தெரியாதனால தூதர்கள் வேலை செய்யாமல் இருக்கான் என்னப்பான்னு. ஆனால் உண்மை என்னன்னா, இயேசுவேன்னு சொல்லும் பொழுது தேவதூதர்கள் அங்கே இறங்கி உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லாத்தையும் கட்டினாங்க. நீங்கள் விசுவாசிக்கணும், அவன் கட்டப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. அவன் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காதே போகும். பாதாளத்தின் வாசல் சபையாகி என்னை மேற்கொள்வது இல்லை. அல்லேலூயா. இதை தெரிஞ்சாமே பாருங்க, அவன் ஓடி ஒளிவான். நல்லா கவனிங்க. பிசாசு தேவன் வருகிற தேவனுடைய சத்தத்து இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு நீங்கள் இந்த நாமத்துக்குள்ள அதிகாரம் சொன்னீங்கன்னா, அந்த பிசாசு நாய் ஓடி ஒளியுது பாருங்க, அதை காட்டில் வேகமாக ஓடி ஒளிவான். நான் சொல்கிறேன், அதான் நடக்குது. இந்த நாமத்துக்குள்ள அதிகாரம் உங்களுக்கு தெரியல, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை தெரியல. பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்வதில்லை. சொல்லுங்க, பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்வதில்லை. சொல்லுங்க, பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்வதில்லை. ஆமென். ஆமென். நல்லா கவனிங்க. அப்போ கர்த்தர் சொன்னார் பாருங்க, வானத்தில் இருக்க பிசாசோ, பூமியில் நடமாடுகிற பிசாசோ, பாடுகுழியில் இருக்கிற பிசாசோ எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உனக்கு முன்பாக முழங்கால்களை முடக்கும். அல்லேலூயா. அதான் இயேசுவின் நாமம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ பிசாசுகள் இந்த நிலைமையில் தான், கட்டப்பட்ட நிலைமையில் தான் இருக்குது. சரி, இப்படி தான் வச்சிருக்கிறாரு அந்த காரியங்களை. அப்படி நம்ம பார்த்தோம். அப்புறம் பாருங்க,
சபையை மேற்கொள்ளாதுன்னு சொன்னேன். இந்த பாதாளத்திற்கு இந்த படுகொலிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா 3 பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்குது. சரிங்களா? இந்த படுகொலிக்குள்ளே என்ன இருக்குது? 3 பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்குது. நான் பரலோகத்தில் நிறையா பார்த்தல, சில அறைகள் இருக்கிறது. அதாவது தேவனுடைய உலகம், பரலோகம். இந்த படுகொலிக்குள்ளே போனீங்கன்னா 3 பெரிய அறைகள் இருக்குது. இந்த பிசாசுக்கு நம்ம பிசாசுன்னு சொல்கிறோம். இயேசு பிசாசுக்கு வச்ச பேர் தெரியுமா? இயேசு பிசாசுக்கு வச்ச, பிசாசு தான் சொல்கிறீங்க. இயேசு பிசாசுக்கு என்ன பேர் வச்சார்? என்ன பேர் வச்சார்? பெயல்செபூல்னு வச்சார். ஓகே, வேற? லூசிபர்னு வச்சா. வேற? பிசாசுக்கு என்ன பேர் வச்சான்னு தெரியாதா உங்களுக்கு? சேட்டன். சேட்டன் வச்சார். பொல்லாதவன், குற்றம் சாட்டுகிறவன், பொய்யனும் அழிக்கிறவனுமா இருக்கேன். சரி, ஏசு பிசாசுக்கு என்ன பேர் வச்சா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போஸ்தலர் அப்படிகள். சரி, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம். சாத்தான்னு பேர் வச்சார், விழுந்து போனவன் பேர் வச்சார். சரி, உங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு ஏசு? நீதிமான்கள். சரி, 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் போமா. 10ஆம் வசனம். திருடன். தேவன் வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா அவனுக்கு? திருடன். அவன் பேர் என்னது? என்ன திருடங்க அவன் பேர். அவன் எல்லா பேர்கள் இருந்தாலும் ஏசப்பா அவனுக்கு வச்ச பேர் திருடன். அவன் பேர் என்னது? சரிங்களா? அப்போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகாண்டு வேறொன்றுக்கும் வரான். நீங்கள் அந்த வீக்குள்ளே போனீங்கன்னா 3 விதமான படுகொலியில் அறை. ஒன்று திருட்டு அறை, அப்புறம் கொல்லுகிற அறை, அப்புறம் அழிக்கிற அறை. திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. திருடுறதுன்ற போது அந்த பிசாசு வந்து திருடன். எதை திருடுறான்? அவன் திருடுறவன் எதை திருடான் தெரியுமா? சத்தியத்தை திருடான். வேற என்ன திருடுறான்? சோகத்தை திருடுறான். சரி, அவன் என்ன தெரியுமா திருடான்? பெரிய திருட்டான் பண்ணது. இந்த முழு உலகத்தை ஆதாம்கிட்ட இருந்து திருடிட்டான். முழு உலகத்தையுமே அவன் திருடிட்டான். இப்போ இந்த திருட்டு அறையில் திருட்டு ஆவிகள் வேலை செய்யுது. அப்போ அந்த திருட்டு அறைகள் என்னென்னத்தை திருடுறான் நீங்கள் கேட்டிங்கன்னா, முழு உலகத்தை அவன் திருடிட்டான். அவன் இன்னும் திருடிக்கொண்டே இருக்கிறான். அவன் இன்னும் திருடுற வேலையை செய்கிறான். அப்போது திருட்டு வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உதவி பண்ணுறது திருட்டாவி. அங்கே உதவி செய்கிறது. சபைக்குள்ளே எதை திருடுறான்னு கேட்டிங்கன்னா வசனத்தை திருடுறான். ஆனால் முதலையே ஆதாம்கிட்ட இருந்து முழு உலகத்தையுமே திருடிட்டான். அவ்வளோ பெரிய தன்னுடைய பொருளை இழந்தவன் ஆதாம். அவனுக்கு பேர் ஆதாம். அவன் பிசாசுக்கு பேர் திருடன். சரிங்களா? அப்போ அதுக்குள்ளே திருட்டார இருக்குது. அந்த திருட்டு வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க மாத்திரம் இல்லை, பேர் திருடன். ஆனால் எல்லா வகையிலையும் உங்கள் சுகத்தை திருடுறது, சமாதானத்தை திருடுறது, உங்களுக்கு உங்களுடைய காரியங்களை திருடிக்கிட்டே உங்கள் எதிர்காலத்தை திருடுறது, உங்கள் நன்மைகளை திருடுறது, எல்லா திருட்டு வேலைகளையும் இவன் செய்கிறான். ஆனால் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லுவீர்கள் ஆனால் அவன் கட்டப்பட்ட நிலைமையிலேயே இருப்பான். அல்லேலூயா. நீங்கள் கட்டுவீங்கன்னு சொல்ல கட்டப்பட்ட நிலைமையிலே இருப்பான். அந்த திருட்டு வேலை கொல்றது, கில்லிங். எதை கொல்றான் அப்படின்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கொல்றான். ஃபிசிக்கலாகவும் கொல்றான், ஸ்பிரிச்சுவலாகவும் கொல்றான். அவன் கொல்ற வேலை இந்த பூமியில் செஞ்சுட்டே இருக்கான், கொல்றான். அப்புறம் என்ன செய்கிறான்? கொல்றான், அழிக்கிறான். அழிக்கிறத பற்றி தான் பேச வேண்டியிருக்கு இப்போ. சரிங்களா? டெஸ்ட்ராய்ட் பண்ணுறான். இந்த சுனாமியை தேவகுமார் நான் இயேசுக்கு என்ன செஞ்சார்? அந்த பூமிக்கு அனுப்புனார். லட்சக்கணக்கான ஜனங்கள் செத்து போனார்கள். அல்லேலூயா. அமைதியாக இருக்கீங்க. சுனாமி அவர் தான் அனுப்புனார். வானம் பூமியும் கர்த்தருடைய கையில் இருக்குது. சுனாமி யார் அனுப்புனா? என்னங்க மாறிட்டீங்க, மனம் மாறிட்டீங்க. சரி, அழிக்கிற வேலையை அவன் தான் செய்கிறான். சுனாமி அனுப்புறது, அப்புறம் நிலநடுக்கத்தை கொண்டு வர்றது, கொள்ளை நோய்களை கொண்டு வர்றது. கொள்ளை நோயை கொண்டு வரனா பிசாசு தான். அங்கே உட்காந்து தயார் பண்ணுறாங்க. நரகத்தில் உட்காந்து சில விஷக்கிருமிகளை அவன் தயார் பண்ணுறான். அவன் சொன்னான் இது மெடிசன் கூட கேட்கக்கூடான்றான்.
ஆனால் ஆண்டவர் சொன்னார் மெடிசன் கேட்காது, இயேசுவின் நாமத்தில் அது அடங்கும். ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான ஒன்றும் உங்களை சேதப்படுத்து. அங்கே சில வியாதிகள் இருக்குது பாருங்கள், என்ன மெடிசன் கொடுத்தாலும் வேலை செய்யாது. ஏன்னா அவன் சொல்லுவான், நான் நரகத்தில் அவர்களை கொல்லுவதற்காக அது டிபார்ட்மெண்ட் அங்கே இருக்குது நரகத்தில். நான் ரொம்ப உள்ளே போகல, நரகத்தில் பாட தாங்கலை, துர்நாற்றம், வெளியே வந்துட்டேன். சரிங்களா? அதனால் சொல்கிறேன், அவ்வளவு கொல்லுகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ. இன்னொரு டிபார்ட்மெண்ட் அங்கே இருக்குது பரலோகத்தில். பரலோகம் வருது, நரகத்தில் இருக்குது. என்ன டிபார்ட்மெண்ட் தெரியுமா? சண்டை டிபார்ட்மெண்ட். அல்லேலூயா. என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது? கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இழுத்து விடுற டிபார்ட்மெண்ட். அப்போ ஒரு வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கோங்க, சண்டை இழுத்து வர்றதுக்காக. நல்லா கவனிங்க, சண்டை டிபார்ட்மெண்ட். சண்டை இழுத்துக்கிட்டு வர்றான், சண்டே மூட்டிட்டான்னா நல்லது. நீங்கள் அந்த நேரம் பார்த்து இயேசுவின் நாமத்திலேன்னு சொன்ன உடனே தூதியம் கட்டிட்டான்னு நேராக படுகொலிக்கு போனால் வாங்குவான் பாருங்க அடி. உண்மைதான் சொல்கிறீங்க, செமத்தடி வாங்குவான். நான் சொல்கிறேன், நரகத்தில் அவனுடைய தலைவர்கள், பிசாசுடைய தலைவர்கள் மிஷனில் ஃபெயில் ஆனதுக்காக அவன் அங்கே அடிக்கிறாங்க. நம்ம நிறையா பேரை என்ன செய்ய போகிறோம்? அடிக்க போகிறோம். நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்தை அவன் கலங்கடிக்க மாட்டான், அவன் நரகம் கலங்கடிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ பிசாசு என்ன செய்கிறான்? சண்டை இழுத்து வரக்கலாம் அங்கேருந்து வர்றான். அதெல்லாம் கத்தர் ஆவின் அந்த அவங்களுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டல பாருங்கள். நீங்கள் ஒரு சண்டை பண்ணாதீர்கள்லாம் ஏன் சொல்லலைன்னா, அவர் உள்ளே போய் விளக்கம் கொடுக்கல. அவன் கனிகளை நிறைஞ்சிருக்கன்னு போயிட்டார். அவன் நினைச்சான் மிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா அங்கே போய் அடி வாங்குறான். கத்தர் வெளிப்படுத்திருக்காரு, நரகத்தை கலங்கடிக்கிறவங்க இன்னும் கலங்கடிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அப்போ கத்தர் நம்மளை உங்களை அவ்வளவு அதிகாரமும் வல்லமுடையவர்களாக பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ளுவது இல்லை. அப்போது இந்த பிசாசுடைய வேலைகள், அழிவு வேலைகள், உலகத்தில் நடக்கிற எல்லா அழிவு வேலைகள், விபத்துகள், ஆக்சிடெண்ட்டில் போகிறது, சாகிறது, பூமி எதிர்ச்சியில் சாகிறது, அதெல்லாம் பிசாசு கூட. நீங்கள் கத்தர் கொடுக்க நினச்சிடாதீங்க. கத்தர் அதற்கு காரணம் அல்ல. கத்தர் இருந்தார்னா பரலோகமானிக்கு பூமி இருக்கும். நல்லா கணிச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை அழிவின் வேலைகளுக்கும் காரணம் திருடனாகிய பிசாசு. ஆமென். அவன் தான் செய்கிறான். அதனால் இயேசுவை நீங்கள் உங்கள் வார்த்தையினாலும் தரக்குறைவாக பேசாதீர்கள். அந்த இடத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. இது நான் சொல்கிறது மூன்றாவது பாதாளத்தின் வாசல்களே 3. முதலாவது பரதேசு, பூமிக்கு இருந்துச்சு. இப்போ 3ஆம் வானத்தில் இருக்கிறது. 2வது நரகம், அங்கே தான் மனித ஆவிகள் இருக்கிறது, கிறிஸ்து கீழ்ப்படியாத ஆவிகள். 3வது பாதாளத்தினுடைய படுகுழி. இங்கே எத்தனை 1000 பிசாசுகள் இருக்குன்னா லட்சக்கணக்கான பிசாசுகள் இருக்குது. என்ன இருக்குது? நீங்கள் ஒவ்வொரு பிசாசுக்கு ஒரு பேர் இருக்குது. அதெல்லாம் பேர் சொல்லி கட்டிக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் இயேசுவின் நாமத்தை சொன்னால் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. அப்போ அப்படி இருக்குது. அதனுடைய வேலைகள் இரவும் பகலும் இருக்கிறது. கலையை விதைக்கிறது, வசனத்தை திருடுறது, விசுவாசத்திலிருந்து நழுவ பண்ணுகிறது, வியாதியை கொடுக்கிறது, சண்டைகளை கொண்டு வருகிறது, யுத்தங்களை கொண்டு வருகிறது, பெரிய அழிவுகளை கொண்டு வருகிறது. சிறு பிள்ளைகளுக்காக அவர்களை அழிக்கும்படியாக பலவிதமான கேம்ஸை கொண்டு வருது. அப்புறம் சினிமா பாடல்கள் எல்லாம் அங்கே தான் ஏற்றப்படுகிறது. நீங்கள் பார்க்குற நாடகங்கள் எல்லாம் அங்கே தான் எழுதப்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் பார்க்குறீங்க நாடகம், அதெல்லாம் அங்கே எழுதப்படுது. உண்மை தான் சொல்கிறேன். உங்கள் மைண்டு ஓப்பன் ஆயிரும். டீமன் வேலை செய்யும். ஏன் இந்த டீமனுடைய ஆக்டிவிட்டீஸ் பேசுகிறது இல்லைன்னா தெரியல பலருக்கு. ஆனால் உண்மை தான். நாடகங்கள் அங்கே தெளிவாக எழுதி கொடுக்கப்படுகிறது. அங்கேருந்த இசைகள் கிளம்பி வருது பாருங்கள். அப்போது அந்த ஆராதனைகள் அவங்க வச்சுருக்க பாடல் இருக்குல்ல, அந்த பாடல்களாக பாருங்கள் மனதை மயக்கிறலாக இருக்கிறது. ஆனால் கத்தரை பாடும்போது மனதை மயக்கக்கூடாது, இயேசுவை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. எந்த கிறிஸ்தவ பாடலாவது கேட்கும்போது உங்கள் மனது மயங்குச்சுன்னா தப்பிச்சுக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியலையா? புரியலன்னா அல்லேலூயா. ஆமென். எந்த கிறிஸ்தவ பாடலாவது பாடும் பொழுது உங்கள் மனது மயங்களால் தப்பிச்சுக்கோங்க, அது பிசாசிட்டு வந்திருக்கு. எந்த கிறிஸ்தவ பாடலாய் பாடும் பொழுது தேவனை உயர்த்தினால் அது தேவனிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. ஞானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ அங்கேருந்தா கட்டவிழ்க்கப்படுது பாருங்கள். இது நிறையா வேலைகளை செய்யுது. இன்னொரு அறை இருக்குது பாருங்கள், பொருளாதாரத்தை பிடித்து வைக்கிற அறை. பிசாசு பணங்களை என்ன செஞ்சிருவான்? உங்கள் கையை திருடிட்டு போய் அங்கே வச்சுருவான். சரி, உங்கள் ஆத்மாவை திருடிட்டு போய் அங்கே வச்சுருவான். அந்த அறைகள் இருக்குது. சில இடங்களிலே அப்படிப்பட்ட கைகளை இயேசுவின் நாம மகிமைக்காக நான் விடுவித்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி செஞ்சுருக்கோம்.
ஆனாலும் இயேசுக்குள் இருப்பீர்களானால் பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்வது இல்லை. அப்போ அப்படி தான் அவன் கிரியை செய்து கொண்டிருக்கான் பொல்லாத பிசாசானவன். அதனால தான் சொன்னேன், நீங்கள் கனிகளால் நிறைந்திருக்கும் போது இந்த பிசாசுடைய கிரிகள் ஒன்றும் செயல்படுவது இல்லை. சரி, இது வந்து மூன்றாவது இது நான் ஒரு சின்ன நேரம் பேசினாலும் அவ்வளோதான் நினச்சிறாங்க. வசனத்தின் சிலுவைக்கு பின்பாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து எவைகளெல்லாம் வசனத்திற்கு ஒத்து இல்லையோ அவைகளோடு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது வந்து படுகொலி. அப்போ பாதாளத்துலேயும் இருக்கான், பூமியின் மேலே இருக்கான், வானத்தின் 2ஆம் வானம் வரைக்கும் இருக்கான். இவைகள் 3 இடங்களில் இருந்தாலும் பாதாளத்தின் வாசல்கள் சபையாகிய என்னை மேற்கொள்வதில்லை. சொல்லுங்க, பாதாளத்தின் வாசல்கள் சபையாகிய என்னை மேற்கொள்வதில்லை. சரி, இது 2வது இடம். இது 3வது இடத்த சொன்னேன், பரதேசு. இப்போ பரதேசு வந்து பரலோகத்தில் இருக்குது. 2வது வந்து நரகம். இங்கே ஒரு மனுஷன் போகக்கூடாதுன்னு தான் சுவிசேஷம் சொல்கிறோம். இந்த படுகொலி இருக்குல்ல, அது திறந்த நிலைமையில் இருக்குது. அது ஒவ்வொரு ஆத்மாவையும் கொண்டு போகிறதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்கிறது. ட்ரீம்ஸ், டீமானிக் ட்ரீம்ஸ் அதெல்லாம் கொடுக்குறது அவன் தான். ட்ரீம்ஸ் கொடுக்கறது, நிறைய வேலையில் செஞ்சுட்டே இருக்கான். ரைட், அவனுடைய காரியங்களாக அவன் இருக்கிறது. அப்போது இது படுகொலி வந்து 3வது. ஒரு செத்த உடனே இந்த படுகொலிக்கு போக மாட்டான் மனுஷன், நரகத்துக்கு தான் போவான். சரிங்களா? படுகொலி என்று பிசாசு வாழுகிற இடம். ஒரு மனுஷன் சாகும்போது படுகொலிருந்து ஒரு பிசாசு வந்து இயேசுக்குள்ளே இல்லைன்னா கூட்டிகிட்டு போய் நரகத்தில் விட்டுரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இயேசுக்குள்ளே நீங்கள் செத்தீங்கன்னா சாகுற மாதிரி ஆயிரக்கணக்கான தூதர்கள் வந்து பாடல்களை பாடி உங்களை வரவேற்று பரதேசி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமே, அப்படி தான் நடக்குது இந்த உலகத்தில். நான் செத்த பிறகுதான் நீங்கள் இதெல்லாம் நம்புவீங்கன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இந்த சத்திய வசனத்தை விசுவாசிக்கிறேன். ஆமே. பாருங்க, இது வந்து ஆவி உலகத்தை பற்றி சொல்கிற புத்தகம். இது 3வது ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் பாருங்கள், ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் போன தூதர்களுக்கான ஒரு நரகம். அது ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் போன தூதர்களுக்கான ஒரு இடம். சரிங்களா? அந்த இடம் வந்து பாதாளத்துக்கு தான் இருக்குது. இது ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த விழுந்து போன இந்த வாசிக்கலாம், அந்த காரியத்தை பாருங்கள். யூதா எழுதின நிருபத்துக்கு போவோம். யூதா எழுதின நிருபத்தில் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களை மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்க. அந்த இடத்துல பாருங்க, ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே வச்சிருக்கிறாருன்னு போட்டு. இந்த தூதகார அந்தகார சங்கிலினால் கட்டியிருக்காங்க. பரலோகத்துக்கு தூதர்கள் சங்கிலியோடு இருக்கிறாங்க பாருங்க. உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எதையும் இயேசுவின் நாமத்தில் கட்டுவார்கள். ஆமே. இந்த தூதர்கள் வந்து நோவாவினுடைய காலம் 6ஆம் அதிகாரத்தில் இந்த தூதர்கள் மனு உரு கொண்டு செய்ய தகாதவர்களை செய்தபடினாலே தூதர்கள் மனுஷராக கூடும், மனுஷராக முடியும் என்று எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு. தகாதவர்களை செய்தபடினாலே தேவன் அவர்களை அந்தகார சங்கிலில் கட்டி தேவனுடைய அக்கினி இருக்கிற ஒரு அந்தகார இடத்துல அவர்களை வச்சார். இவர்களை யார் நியாயம் தீர்க்க போகிறோன்னு சொன்னாங்களா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்களும் நானும் தான் நியாயம் தீர்க்க போகிறோம். அல்லேலூயா. என்ன தூதர்கள் நியாயம் தீர்க்க போகிறீங்களா? ஆமாம். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் நீங்கள் வாசிங்கன்னா தேவதூதர்களை நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களான்னு கேட்குறார். நீங்கள் கிறிஸ்துவே அறியறதில்லை, என்ன நியாயம் தீர்க்க போகல? இல்லை, அவர்களை நியாயம் தீர்ப்போம். அது ஒரு இடம். இது 4வது வாசல். ஆனால் கட்டப்பட்டிருக்க இந்த தூதர்கள் பூமிக்கு மேலே வர்றதாக வேதத்தில் எங்கும் இல்லை. அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் படுகொலி அடைக்கப்படவில்லை. படுகொலி என்ன செய்யலை? அடைக்கப்படும். சரி, இது இந்த இடம் 4 வாசல்கள். சரிங்களா? முதலாவது பரதேசு, அப்புறம் நரகம், ஹியூமன் ஸ்பிரிட் போகிற இடம், படுகுழி, பிசாசுகள் இருக்கிற ஒரு இடம், 4வது இந்த பிசாசுகள் அந்த தேவதூதர்கள் ஆதி மேன்மை காத்துக்கொள்ளான 5வது இடம்தான் நித்திய அக்கினி கடல். 5வது இடம் என்னது? இது இப்பொழுது இருக்குது, இப்பொழுதும் தேவனால் ஆயத்தமாக்கப்பட்டு. அங்கே யாருமே கிடையாது. அங்கே என்ன இருக்குன்னா நித்தியமான அக்கினி கடல் மாத்திரம் அங்கே இருக்கிறது. அந்த இடம் எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த இடத்துல இப்போது என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்போ வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 20வது அந்த இடத்துக்கு யார் போவா? 20ஆம் அதிகாரம் 1 வசனம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகளையும்
பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசெருப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் போது 1000 வருஷம் கட்டி தான் 1000 வருஷம் அரசாச்சு. என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது, ரகசிய வருகை வருகிற பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்களானால், ரட்சிப்பின் நிச்சயம் இருக்குமானால், கர்த்தருடைய வார்த்தையின்படி சித்தத்தின்படி வாழ்வீர்களானால், அவர் வரும் பொழுது நீங்கள் அவருக்கு எதிர்கொண்டு போய் மறுரூபமாக்கப்பட்டு பரதீசுக்குள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். ஆமென். ரட்சிப்பின் நிச்சயம் இல்லைனா நீங்கள் கைவிடப்படுவீர்கள். 7 வருஷம் உபத்திர காலத்துக்குள் நீங்கள் கடந்து போவீர்கள். உபத்திர காலம், மகா உபத்திர காலம், பூமி இருக்கும். அந்த 7 வருஷம் உபத்திர காலம் முடியும் பொழுது நடக்கிற சம்பவம் தான் வெளிப்படுத்தல் 20:1. அந்த தூதன் இறங்கி வந்து பிசாசை கட்டி இதுவரைக்கும் திறந்திருந்த பாதாளத்தை மூடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போ பாதாளம் திறந்தா இருக்கு, படுகொலி திறந்தா இருக்கு. ஆனால் கத்த சொன்னார், அதிலிருந்து ஏறி வருகிற எந்த அசுத்தாவையும் சபையை மேற்கொள்வதில்லை, இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த 1000 வருஷம் அரசாட்சிக்கும் பாதாளம் மூடப்பட்டுரும். 1000 வருஷம் இங்கே தேவன் ஆட்சி செய்வார். அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 7 வருஷம் முன்னாடி எடுத்துக்கொள்ளப்பட்ட நீங்கள் மறுபடியும் திரும்ப இந்த பூமியில் வந்து புறஜாதிகளோடும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதோடும் ஆட்சி செய்வீர்கள். இந்த முழு பூமியும் தேவன் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்வார். ஆமென். இதைத்தான் தானியேல் தீர்க்கதரிசியில் பார்க்குறோம். இந்த 1000 வருஷம் ஆட்சி செஞ்சு முடிஞ்ச உடனே என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை அறிவிக்கிறார். நீங்கள் 7 வருஷம் மகா உபத்திர காலத்துக்குள்ளே போகக்கூடாது. இந்த செகண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆகிய நியாய தீர்ப்பின் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு நீங்கள் போகக்கூடாது. அங்கே யார் நியாயம் தீர்க்கப்படுவான்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் ஆதாம் இருக்கான் பாருங்க, ஆதாமின் காலம்பிலிருந்து இயேசுவின் ரகசிய வருகை மட்டும் யாரெல்லாம் இந்த தாயின் வயிற்றிலே பிறந்தார்களோ அவர்கள் எல்லாரும் உயிரோடு எழும்புவார்கள். அல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்கா? உங்களுக்கு மட்டும்தான் உயிர்த்தல் நினைக்கிறீங்களோ? அவங்களுக்கு உயிர்த்தல் இல்லைங்க, எல்லாம் எழும்பி வசனம் சொல்லி பாருங்க. அப்போது இது அடைக்கப்பட்டது. அப்புறம் வாசிக்கலாமா? 11வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கே தான் ஜட்ஜ்மெண்ட், ஒயிட் ஜட்ஜ்மெண்ட். உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அது என்ன ஜட்ஜ்மெண்ட்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புக்கு போக மாட்டீங்க, சரியா? இது இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு உண்டாயிருக்கிற வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு. இந்த ஜட்ஜ்மெண்ட் நம்மளும் நியாயம் தீர்ப்போம். யாருன்னா, அந்தகார சங்கிலியால் கட்டப்பட்டிருக்க தூதர்களுக்கு நம்ம சொல்லுவோம், நீ அக்கினியும் கந்தகமான கடலுக்கு போகணும். அவ்வளவு உங்களுக்கு எவ்வளோ மேன்மை பாருங்க. அப்படி மேன்மையான மக்கள் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க? கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ சொல்றாங்க, ஒரு பெரிய சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறேன் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகள் இடைகள் காணாமல் போயிற்று. 13வது வாசிமா, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பு நிற்க. சிறியோரும் பெரியோர்னா கிறிஸ்துவுக்கு நன்மை தீமை பாவம் இன்னதென்று அறிகிற அறிவை அடைந்த இருக்காங்க பாருங்க. அவர் கர்த்தர் ஒரு ஏஜை நிர்ணயிச்சிருக்கிறார். நான் நினைக்கிறேன் அந்த ஏஜ் 12. அந்த 12 வயசு முன்னாடி ஒருத்தர் மறிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு சுவிசேஷம் புரியாது, நேராக பரதேசி போயிடுவான். 12 வயசை தாண்டிட்டா அவன் தன் பாவத்திற்கான கணக்கை ஒப்புவிக்கணும். அதனால சொல்கிறேன், சின்ன பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் சொன்னால் உடனே போயிடும். அல்லேலூயா. உடனே போயிடும், பாவத்துக்குள்ளே போக மாட்டாங்க. அப்போ சிறியோரும் அவன் பெரியோரும் லட்சக்கணக்கான எத்தனை கோடி ஜனங்கள் இந்த பூமியில் பிறந்திருப்பாங்க, எல்லாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறார்கள். அவனுக்கு பாருங்க, அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போது அந்த புஸ்தகத்தில் எல்லாரும் எழுதப்பட்டவைகளை மரித்தோர் தங்கள் கிரீக்கத்தக்கதாக நியாய தீர்ப்படைந்தால். எங்க நியாய தீர்ப்பு என்ன பாருங்க. இயேசுவா என்ன நியாய தீர்ப்புமா? இயேசு உனக்கு சொல்லப்பட்டார், இயேசு உனக்காக சிலுவை அடிக்கப்பட்ட என்ற சுவிசேஷம் சொல்லப்பட்டது, நீ ஏற்றுக்கொள்ளலை, ஆகையினால நித்திய அக்கினி கடலாகிய 2ஆம் மரணத்துக்கு போன்னு சொல்லுவார். நல்லா கவனிச்சிங்களா? ரைட், அப்படி சொல்ல பாருங்க. அப்போ அடுத்த வருஷம் 13ஆம் வருஷம் 13ஆம் வருஷத்தை வாசிக்கலாம். சமுத்திரமும் தண்ணியில் உள்ள மரித்தோரை என்ன செஞ்சு? சமுத்திரத்தில் செத்து போயிட்டாங்க பாருங்க. சமுத்திரம் ஏன்ட்ட செத்தவங்க நிறையா இருக்காங்க, எடுத்துக்கோ ஆண்டறேன். எல்லாம் உயிர் தெழுதான், உயிர்த்தெழுந்தாங்க. எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் இருக்குது. நல்லா கவனிங்க. உங்கள் உயிர்த்தெழுதல் வேறு, அவர்கள் உயிர்த்தெழுதல் வேறு.
உங்களுடைய உயிர்த்தெழுதல் பரலோகத்தை சுதந்தரிக்கும்படி, இவருடைய உயிர்த்தெழுதல் நித்திய அக்கினி கடலை அடையும்படி ஒப்புவித்தது. அப்புறம் மரணமும் இந்த பாதாளம் போட்டு பாருங்க. இந்த பாதாளன்ற ஹெல், மனுஷ ஆவிகள் இப்போ இருக்குது பார்த்தீங்களா அந்த இடம். இதுக்கு முன்னாலேயே நீங்கள் இந்த 20ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா பிசாசையும் அவன் தூதர்களுமாய் இருக்கிறதான படுகொலியை நரகத்தில் தள்ளிட்டார், அதாவது அக்கினி கடலில் தள்ளிவிட்டார் என்று வேதம் சொல்லுகிறதை நீங்கள் இங்கே வாசிக்கலாம். இந்த வாசிக்கலாம் பாருங்க. 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும். இந்த சிறியோர் பெரியோர் நியாயத்திற்கு முன்பாக படுகொலியில் இருக்கிற பிசாசும் தூதர்களுக்கான நியாயத்தீர்ப்பை வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியுமான இடமாகிய அக்கினியும் கந்தவுமாக கடலிலே பிசாசிய நியாயத்தீர்ப்பு முன்பாக தள்ளப்பட்டான் ஜட்ஜ்மெண்ட்டில். அதுக்கப்புறம் மனிதர்களுக்கு நியாயத்தீர்ப்பு நடக்குது. மரணம் ஒப்புவிக்குது, பாதாளம் ஒப்புவிக்குது, ஹெல்லில் நிற்காங்க. அவங்க எல்லாம் மறுபடியும் கூப்பிட்டு அவங்களை கற்று நியாயம் தீர்த்து எங்கே அனுப்புகிறார் பாருங்க. கிரியத்தக்கதானே சமுத்திரம் தன்னுள்ள மருத்துவ ஒப்புவித்தது, மரணமும் பாதாளம் தங்களுள்ள மருத்துவ ஒப்புவித்தது, யாவரும் தங்கள் தங்கள் கிரியின்படியே நியாயத்தீர்ப்படுத்தார்கள். அப்பொழுது மரணமும் பார்த்தீங்களா, ஹெல் நான் சொல்கிறது நரகம், படுகொலி கிடையாது, இது ஹெல், மனுஷ ஆவிகள் இருக்கு. நரகமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இது 2ஆம் மரணம். உலகம் முடிஞ்சு. இந்த இடம் இன்னும் இருக்குது, ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை, சரிங்களா? ஆனால் இந்த இடத்த யார் பார்த்தான்னு கேட்டால் அப்போஸ்தலனாகிய யோவான் பார்த்துருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, இது நம்மளுக்குரிய வசனம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்குரியது, ரட்சிக்கப்படலாம் மேலே இருக்க வசனம் உங்களுக்குரியது. எத்தனை பேர் ரட்சிக்கப்படலையா? ரட்சிக்கப்படாதவங்க மேல் வசனம் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்றவங்க இந்த 15வது வசனம் என்னுடையதுன்னு சத்தமாக வாசிக்க போகிறோம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவனாக காணப்படாதவன் எவனும் அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். நாங்கன்னா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கோம். ஆமே. ஒரு கேள்வியோடு நான் பிரசங்கத்தை முடிச்சிருக்கேன். உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்படி நான் கேள்வி கேட்டால், நாங்களே இப்போ தான் கஷ்டப்பட்டு பாதாளத்தின் வாசல் 5 படிக்கிறதுக்குள்ளே தலையே சுற்றிருச்சு. சரியா? அப்போது இதுனா நீங்கள் நினைக்க ஸ்பிரிச்சுவல் வேண்டது கதை கிடையாது. நான் கதை என்ன சொல்லலை, சத்தியத்தை சொல்கிறேன். நான் சொல்லுகிறபடியே இருக்கும். ஆமே. பிசாசை பற்றி பேசணும்னா ஒரு காலத்தில் கற்று சொன்னார். ஒருத்தன் கேட்டார், அதே மனுஷன் ஆவியில், டு யூ நோ த டீம் நாலேஜின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐ டோன்ட் நோன்னு. இப்போ சொன்னால் சொல்லுவேன், எனக்கு கொஞ்சம் டீம் நாலேஜி பற்றி தெரியும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த பங்கடையக்கூடாது என்பதற்காக உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டுமானால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரட்சிப்பின் நிச்சயம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். எதற்கு இந்த பூமியில் பிறந்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க. அல்லேலூயா. ஆகையினால Don't forget to subscribe.